நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் பண ஆசையை, பொருள் ஆசையை, ஐஸ்வர்யத்தை நாமளும் பேசுகிறோம், வேதம் சொல்லுது. ஆனால் பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அதை கையாளும் திறன் எல்லாருக்கும் இருப்பதில்லை. பணம், பதவி, இந்த ரெண்டு ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் மாறுறான். சில பேருக்கு ஒரு பொசிஷனை கொடுத்து பாருங்க, பதவி கொடுங்க, உடனே அவங்க மாறுவாங்க. அந்த நாற்காலிக்கு அப்படி ஒரு பேய் இருக்கு, அது அவங்கள பிடிச்சி ஆட்டம். அது வரைக்கும் சும்மா நல்லா தான் இருந்திருப்பாங்க, அது குணத்தை மாத்துது. ஆர்ஸ்டான்லின்னு ஒன்று சொல்றாரு, பணக்காரங்களை விட ஏழைகள் நல்ல குணம் உள்ளவர்களா இருக்கிறத என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன்னு சொல்றேன். இந்த பணம் வரும்போது நம்முடைய குணங்களை அது மாற்றும், நம்முடைய நம்பிக்கையை பணத்தின் மேல கொண்டு போகும். அதனாலதான் ஏசு சொல்றார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொல்றார். அதை கையாளுகிற திறன் நமக்கு இல்லாத போது அது நமக்கு இல்லாம இருப்பது. இவன் பாருங்க, செல்போனை நமக்கு கையாள தெரியல அப்படின்னா நம்ம அதை இல்லாம இருக்கிறது நல்லது இல்லையா? பாதிக்கும்னா அதை நம்ம இல்லாம இருக்கிறது நல்லது. செல்வம் அநேகரை விழத்தள்ளி இருக்கு. இஸ்ரவேலரை ஆண்டவர் பொருளாசை எனும் அக்கிரமத்துக்காக கடுங்கோபமாய் அடித்தாராம். ஜான் ஃபெவேர் இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் எனக்கு மறக்கும். அவர் சொன்னார், என் ஜனங்கள் தரித்திரத்தில் அல்ல ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் வழுவி போகிறார். யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக போராடி ஜெபித்தார், யாபேஸ் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார், ஆண்டவரும் ஆசீர்வதித்தார். கவனிங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பது தவறல்ல, ஆசீர்வதிக்கப்படுவது தவறல்ல, செல்வச்சீமானாய் ஆபிரகாமை போல இருப்பது தவறல்ல. அதை கையாள தெரியாவிட்டால் இப்படி ஜெபிக்கிறது நல்லது. இயேசு கூட அப்படிதான் சொல்றார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஒரு 100 வருஷத்துக்கு மொத்தமா தந்துருங்க ஆண்டவரே, அப்படி ஜெபிக்க சொல்லல, இன்று எங்களுக்கு தார். அதைத்தான் அவரும் ஜெபிக்கிறார்.